திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் டவுட் இருக்கலாம். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நாளாக அந்த திமுக கூட்டணியில் ஒரு டாப்பிக்கை பற்றி ஊரே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டாபிக் என்ன டாபிக்? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏதோ என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இல்லைப்பா, நான் தான் சொல்கிறேனே, சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான். அவர் விட்டு கொடுப்பாராங்க? கண்ணை மூடிட்டு கேட்டால் ஏதோ திமுககாரங்க பேசுகிற மாதிரியே பேசுவாருங்க. காங்கிரஸுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ இல்லையோ, முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் திமுகவுக்கும், திமுகவுடைய ஆட்சிக்கும் அப்போ பயங்கரமாக பேசுவார். காங்கிரஸில் தேசிய தலைமையே வந்துட்டு என்னப்பா மாநில தலைமைன்னு சொன்னால் அவர் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய கருத்துலாம் பேசியிருக்கார். திமுககாரங்க கூட ஒரு விஷயத்தில் அது காங்கிரஸுக்கு நமக்கு லைட்டாக அப்படின்ற மாதிரி பேசினாலும் அப்புறம் அப்படிலாம் இல்லை. திமுக தங்கமான கட்சி, உங்களுக்கு தெரியாதே. முதல்வரோட மனசு இருக்கே, பறந்து விரிந்த மனது, எல்லாரையும் அப்படி அரவணைச்சு கொண்டு போகிறதுல அவரை மாதிரி ஆளே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு பேசினவர். எல்லாருக்கும் தெரியாது. அவ்வளோ அலாதி பிரியம் முதல்வர் மீதும் திமுக மீதும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு. அவர்கிட்ட நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்க, கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன வரும்? சூப்பராக போயினுது, ஃபஸ்ட் கிளாஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை, கேட்குறதெல்லாம் கிடைக்குதியா, வேணும் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேச்சுவார்த்தை. அப்புறம் ஆல்ரெடி ராஜ்யசபா சீட்டு ஒன்று ஆல்ரெடி கிராண்டட் முடிஞ்சா, அவ்வளோதான், பர்ஃபெக்டான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நம்பிக்கையோடும் சென்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ராஜ்யசபா ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் ஒரு சீட்டு கொடுப்பதாக கூறியிருக்கிறார். சரி, அப்போ இவ்வளவு நல்லா ஒரு கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குன்னா அடிக்கடி காங்கிரஸ் தரப்புலேருந்து டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனாங்களே, அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கும்போது பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் அவர்கள். புரியுதா? கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்தவர். அவர் டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு ஒரு செய்தி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, இப்போ நீங்கள் கூட்டணி சூப்பராக இருக்குன்றீங்க, அப்புறம் தாவேக மாதிரியான கட்சிகள் கூட வேறு கட்சிகள் கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்துறது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு, அது ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அப்படி மாற்றிலாம் பேசக்கூடாது, யார் பேசுனா அப்படின்னு கேட்டார். டபக்கு நம்மளுங்க இந்த இருக்கார்ல கேசி வேணுகோபால் அவர்கள், அவர் பேசினாராம்ல, செய்தி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் டென்ஷன் ஆகிட்டார் செல்வ பெருந்தகை அவர்கள். பொய் சொல்லக்கூடாது, தப்பாக செய்திகள் சொல்லக்கூடாது, அப்போல்லாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை, நாங்கள் திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தோம்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே நடக்கலைங்க, பிளீமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை மறுத்திருக்காரு. வேறு கட்சிகளோட காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தலையாம். தாவேகா பக்கம்லாம் தலை வச்சே படுக்கலை காங்கிரஸ். தாவேகா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது பொய். அப்போ ஏன்னா தேசிய தலைமை சொல்லியிருக்கு, மாநில தலைமையில் இருக்கிற செல்வ பெருந்தகை ஏன் சொல்கிறாருல, மாநில தலைமையில் இருக்கிற ஒரு பொய் சொல்லுவாரா? அப்போ தாவேகாக்காரங்க சொல்கிறதுல ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து எங்களை கூப்பிட்டாங்க பேசுனாங்கன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா பூரா போய் செல்வ பெருந்தகை அவர்கள் மறுத்துட்டார். மறுத்துருக்காருல. யார் அவரெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை சார். சும்மா மாற்றி பேசாதீங்க, அப்படிலாம் எங்கேயுமே அவர் சொல்லலை. நாங்கள் பேச்சுவார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.